ஓசூர் பெருந்திட்டம் தமிழக அரசுக்கு தடைக்கல் எது? பெங்களூருவுக்கு இணையான தமிழக நகரம், அதாவது விழித்து கொள்ளுமா தமிழக அரசு அப்படின்னு ஓசூர் நகர வளர்ச்சியின் அவசியம் குறித்தும் நமது லென்த் பகுதியில் கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு குறிப்பிட்டிருந்தோம். நாட்டிலேயே பெங்களூரு தான் ஐடி தொழிலில் முன்னணியில் இருக்கிறது. பெங்களூருவில் தரப்பட்ட சலுகைகள் மற்றும் ஓரளவுக்கு நல்ல கிளைமேட் நிலவுவதால் ஐடி தொழில் நிறுவனங்கள் பெங்களூருவுக்கு முக்கியத்துவம் தந்து வராங்க. இதனால் பெங்களூருவில் கட்டிடங்களும் பெருகி மரங்கள் சாய்க்கப்பட்டதால் அந்த நகருடைய கிளைமேட் மெல்ல மெல்ல தன்னுடைய கிளைமேட் அப்படிங்கிற சிறப்பை இழந்து வருது அப்படிங்கிறதும் உண்மை. வாகனங்கள் பெருக்கத்தால் நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது. வீட்டு வாடகையும் அளவுக்கு அதிகமாக ஏறிக்கிட்டே வருது. இத்தனை சிக்கல்களுக்கு இடையே பெங்களூருவில் குடியிருப்புகளுக்கு போதிய தண்ணீர் வசதியும் தர முடியாத நிலையில் அரசு தடுமாறுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ப பெங்களூருவுக்கு இணையாக அனைத்து சூழ்நிலைகளையும் உள்ளடக்கிய பகுதியாக தமிழகத்தின் ஓசூர் இருக்கிறது. பெங்களூருவின் எல்லை அருகே இருப்பதால் பெங்களூருவின் தட்ப வெப்பம் அப்படியே ஓசூர்லேயும் இருக்குது. ஆனாலும் பெங்களூருவுக்கு இணையாக ஓசூர் வளர விடாமல் தடுக்க கர்நாடக அரசு பல முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு வராங்க. குறைந்தபட்சம் ஓசூர் பெங்களூர் இடையே மெட்ரோ போக்குவரத்தையோ அல்லது கூடுதல் ரயில் இயக்கப்படுவதையோ அனுமதிக்கிறது கிடையாது கர்நாடக அரசு. மத்திய அரசும் இதுக்கு துணை போகிறாங்க. அப்படி ஓசூரில் மெட்ரோ உள்ளிட்ட ரயில் வசதிகள் அதிகரிக்கப்பட்டால் தமிழர்கள் ஓசூரில் இருந்தே பெங்களூருவுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வசதி கிடைத்துவிடும். அப்படிங்கிறதால ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் கர்நாடக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த திட்டங்களை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி வசதி வந்தால் பெங்களூருவில் மக்கள் தொகை பெருகுவதும் குடிநீர் சாலை போன்ற நெருக்கடிகளும் அதிக அளவில் குறையும் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தோம். சர்வதேச விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்நிலையில் சட்டசபையில் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பில் ஓசூர் நகர பொருளாதார வளர்ச்சிக்கு பெருந்திட்டம் தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு அறிவிப்பு, மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார். அதோட 2000 ஏக்கர் பரப்பளவில் ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னும் அறிவித்திருக்கார். ஆனால் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க ஒரு முக்கிய தடை இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தோம். மத்திய அரசுக்கும் பெங்களூரு சர்வதேச விமான நிலைய லிமிட்டெட்டுக்கும் இடையே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் படி 2033க்கு முன்னாடி பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 150 கிலோமீட்டர் குறைவான தொலைவில் எந்த ஒரு புதிய அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை, அதாவது ஹாசன் மற்றும் மைசூர் விமான நிலையத்தை தவிர மேம்படுத்தவோ விரிவாக்கம் செய்யவோ கூடாது. இப்படி ஓசூரில் விமான நிலையம் அமைக்கப்படுமாயின் 2033க்கு பின்பு தான் அமைக்க முடியும். இதை கருத்தில் கொண்டு தான் இப்போது கர்நாடக அரசு தும்கூரில் 2வது விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருக்காங்க. அப்படியே இங்கே 2வது விமான நிலையம் அமைக்கப்பட்டாலும் அது ஓசூரின் தொழில் தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓசூரில் அமைக்கப்படும் விமான நிலையத்தின் மூலம் வளரும் தொழில் வளர்ச்சியினால் ஓசூர் மட்டும் கிடையாது, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் கூட பெரும் வளர்ச்சியடைய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு தீவிரம் காட்டி பெங்களூருவுக்கு இணையாக ஓசூரை மாற்ற நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு நிர்பந்தம் கொடுத்தும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடியும் ஓசூர் பெருந்திட்டத்தை மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் தமிழக அரசு நிறைவேற்றணும். கர்நாடக அரசு, மத்திய அரசு ஆகிய இரண்டையும் சமாளித்து நிறைவேற்றப்பட வேண்டிய தமிழகத்தின் மாபெரும் வளர்ச்சிக்குரிய திட்டம் இது அப்படிங்கிறதையும் மறந்துவிடக்கூடாது.